எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பலம் ராஜு, காட்சியில பார்க்கின்ற போது காங்கிரஸ் தரப்புல இருந்து பதாகைகள்லாம் அமைக்கப்பட்டு வரவேற்புக்காக வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். காங்கிரஸ் தரப்புல இருந்துமே அங்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த பதாகைகளை நம்மால் அங்கு பார்க்க முடியுது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய டெல்லியில இருக்கக்கூடிய அவரது ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் என்ற முறையில சில பதாகைகளை வந்துட்டு தமிழ்நாடு இல்லத்திற்கு வெளியே வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் யாருக்குமே விஜயை சந்திப்பதற்கோ விஜயை நேரில் பார்த்து இந்த பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துவதற்கு போன்ற பல்வேறு எந்த ஒரு இது போன்ற விஷயங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முழுமையாகவே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தற்போது தமிழ்நாடு இல்லமானது இருக்கின்றது. எனவே எந்த ஒரு அதிகாரப்பூர்வமோ அல்லது ஏற்கனவே திட்டமிடப்படாத சந்திப்புகளும் வந்துட்டு அங்க நடைபெறாது. அதே போல தற்போது இருக்கக்கூடிய நிலையில மற்ற தனிப்பட்ட அந்த சந்திப்புகளோ எந்த ஒரு கட்சி சார்ந்த சந்திப்புகளோ அதே போல தொண்டர்கள் தொடர்பான அந்த சந்திப்புகளோ யாருக்கும் அனுமதி கிடையாது. எனவே முதல்வருடைய அந்த திட்டமிட்டபடி இருக்கக்கூடிய பிரதமர் சந்திப்பு மத்திய அமைச்சர்களுடனான சந்திப்பு மட்டும் நடைபெறும். இதை தவிர ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருக்க